ட்ரூ லவர் பாய்ஸ் இருக்காங்கள, ஒரு பொண்ணை பார்க்கணும், அவங்கள காதலிக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணணும், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது லைட்டாக. நம்ம ஜூலியட் ஹன்சிகா இருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பில்லர், அதாவது சென்டர் பில்லர்னு சொல்லுவோம் இல்லையா, வைக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து ரவி சாருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய கேரக்டர் தான். கண்டதும் காதலி வந்து நம்புகிற ஒரு பர்சன். அது என்னக்குன்னா அவர் வந்து சொல்லுவார், ஒரு நிமிஷம். இல்லை, என்னுடைய கேரக்டரைசேஷன் என்னென்னா, படத்தில் இந்த கடைசி செட் ஆஃப் ட்ரூ லவர் பாய்ஸ் இருக்காங்கள, ஒரு பொண்ணை பார்க்கணும், அவங்கள காதலிக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணணும், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது லைட்டாக. அவன் தான் அந்த வேர்ஜில் இருக்கான் அவன், அந்த கேரக்டர். ஸோ இவன் சக்ஸஸ் ஆனான்னா இந்த மாதிரி நினைக்கிற பசங்க எல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க லவ்வில், அப்படின்றது தான் என் கேரக்டர். அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி தெரியுது நம்ம ஜென்ரேஷனில். ஸோ இவர் அது கடைசியில் இருக்கிறார்ல, அதான் அந்த ராமனுடைய கேரக்டர் அது வச்சுக்கலாம். அண்ட் படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா அது உண்மையாகவே மிராக்கிள் தான். அது உண்மையாகவே கண்டிப்பாக இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நல்லது பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது. நான் ரொம்ப ரசித்து பண்ண படம் ரோமியோ ஜூலியட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஷுட் தேங்க் லக்ஷ்மன் என்ன சூஸ் பண்ணதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு. இவங்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும், இவன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னை பற்றி நீங்கள் ரொம்ப சொல்லிட்டீங்க, எதுக்குன்னு தெரியல. நம்ம ஜூலியட் ஹன்சிகா இருக்காங்க. அவங்க வந்து வைக்கப்படுறாங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு பில்லர், அதாவது சென்டர் பில்லர்னு சொல்லுவோம் இல்லையா, நிறையா பில்லர் இருக்கும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பில்டிங் ஒரு சென்டர் பில்லர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சென்டர் பில்லர், ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு. அந்த கேரக்டர் ஒவ்வொரு சீனாக அவங்க பண்ணும் போது அது அழகாக வருதுன்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படம். அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வரும் இந்த படத்தில். வரும்னு நினைக்கிறேன்லாம் கிடையாது, வரும் கண்டிப்பாக. அண்டு எனக்கு வருமா தெரில, அவங்களுக்கு வரும். அண்டு மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இமான் சார் வந்து இந்த படத்தை ரொம்ப வில்லிங்காக அக்செப்ட் பண்ணார் கதை கேட்ட உடனே. ஸோ அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். எனக்கு வந்து கேட்டேன், கதை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல்ல லக்ஷ்மண் போயிட்டு, லக்ஷ்மண் வந்து கொஞ்சம் படப்படன்னு இருக்கிறவர், சார் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இமான் சார் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஜிகிரி தோஸ்த் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ண படம், ரொம்ப பிடிச்ச கதை அண்ட் பிடிச்ச டீம் கூட பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இது எங்கள் எல்லாருக்காகவும் பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். கீப்பிங் ஃபிங்கர்ஸ் crossed for tomorrow. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I think Romeo covered everything. He said everything. All I can say, thank you Lakshman for making me part of Romeo Juliet. It was a great journey and I'm very happy that I've got a film like Romeo Juliet in my career. It was once again a pleasure working with Ravi. He's been an extremely good co-star. Want to thank Nanda Gopal sir, the producer, Srinath sir, my producer, for being there and supporting us throughout. And thank you everyone who's come here supporting us. Hope you all like the film and Nandri. Thank you. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் திங் வந்து ரவி சார் தான். நான் கதை ரெடி பண்ணி முடிச்சோடனே ஆக்சுவலாக வந்து ரவி சாருடைய அப்பாவை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அதாவது இந்த கதை ஓகே ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரவி சாருடைய ஃபாதர் மீட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு திடீர்னு நியூ இயர்ன்றதுமா வந்து லாஸ்ட் நியூ இயர் டக்குன்னு வந்துட்டு லக்ஷ்மண் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ரவி சார் கதை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். போனேன், ஒரே மேஜிக் மிராக்கல் மாதிரி அன்றைக்கே ஓகே. ஸோ ஐ வாஸ் ஃப்ரம் தட் அந்த மூமெண்ட்லேருந்தே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இட் ஹஸ் கம் அவுட் நைஸ். எல்லாமே ரவி சாரை பற்றி சொன்னேன்னா அதான் காடுக்கு நெக்ஸ்ட்டாக நினைக்கிற ஒரு பர்சன் வந்து ரவி சார் சொல்லிட்டு நினைப்பேன். ஏன்னா அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட கதைகளோடு வந்து நிறைய அழகான க்ரியேஷன்ஸோடு உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க.
அதில் இவன் பண்ணுவான்ன்ற நம்பின என்னுடைய ரவி சாருக்கு வந்து ஐ ஈக்குவலி ட்ரீட் காடுக்கு நான் நெக்ஸ்ட்டு படியாக வந்து நான் நினைப்பேன். ஐ தேங்க் ரவி சார் ஸோ மச். அண்டு ரவி சாருடைய ஃபாதருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஹன்சிகா பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக வந்து லைக் அவங்களையும் பாம்பேயில் போயிட்டு இது ஜூலியட் வேணும், ஒரு நல்ல ஹீரோயின் வேணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து நாங்கள் ஹன்சிகாவுக்கு தான் போகணும். அண்ட் அவங்களும் கதை கேட்டாங்க. அன்றைக்கே ஒரு மிராக்குலஸாக வந்து எனக்கு வந்து எல்லாமே அப்படியே காட் கிஃப்ட் மாதிரி வந்து அசால்ட்டாக நடந்துச்சு ப்ராஜெக்ட். ஹன்சிகா இமான் சாரும் போகணும். இமான் சாரும் இமீடியட் அந்த கதை கேட்டோடனே ஒரு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸோடு இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாதிரிலாம் தெரில. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, நான் என்ன எதிர்பார்க்கணும் சரி, எல்லாமே 100% வந்து 200% எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு ரிலீஸ்க்கான எக்ஸைட்மெண்ட்டோடு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பத்திரிக்காரங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.